வணக்கம் சார். இது பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் செடி. நிறைய பேர் ஜாதிக்காய் செடி கேட்டிருப்பீங்க, கேள்விப்படாமல் இருப்பீங்க. ஜாதிக்காய்ன்றது அவ்வளோ ஒரு மெடிசனு. நம்ம அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் வெடிக்கும் போது மேலே ஒரு ஸ்டேஜ் பூ மாதிரி பிங்க் கலரில் வரும். அது வந்து நம்ம இந்த மசாலுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, பிரியாணிக்கு எல்லாமே. ஸோ ஜாதிக்காய் செடி வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நிழல் உள்ள பாங்கான, அதாவது தென்னந்தோப்புக்குள்ளார வச்சோம்னாக்கில் இது வந்து 100 வருஷத்துக்கு மேலே நல்ல லைஃப் சூப்பரான வருமானம் தரக்கூடிய ஒரு செடின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் பிளான்ட்டு 100 வருஷத்துக்கு தாண்டியே உங்களுக்கு வந்து வருமானம் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஜாதிக்காய் பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 2 ஹைட்டில் சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட் இருக்குது. இது தென்னந்தோப்புக்குள்ளே மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ அதை பார்த்துக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மங்குஸ்தான் பிளான்ட். மங்குஸ்தான் பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் நம்மக்கிட்ட வந்துட்டு இப்போ எல்லாமே நியூ துளிர் வந்துருக்கு பாருங்கள், புது துளிர் வருது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும், துளிர் இல்லாத மாதிரியவே இருக்கும். இப்படி துளிர் இல்லாத மாதிரி இருந்துட்டு தான் உங்களுக்கு இந்த துளிர் புது துளிர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் 2 ஸ்டெப் எல்லாமே வந்துச்சு, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ பாருங்கள் எல்லாமே இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், இது அடுத்த துளிர் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் வந்துடும். ஸோ இது எல்லாமே ஹெல்த்தியான பிளான்ட் தான். இது நட்டுனாக்கில் நம்ம ஒரு 3 வருஷத்தில் காய் வந்துடும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 அடி ஹைட்டில் இருக்குது. ஸோ மங்குஸ்டான் வேணுன்றவங்களும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்கில் ஐஸ்கிரீம் பீன்ஸும் சொல்லுவாங்க. இது புளியம்பழம் மாதிரி தான் லென்த்தாக வரும் காய். உள்ளே அதோடைய பழத்தை பார்த்தீங்கன்னாக்கில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டான ஃப்ரூட்டு தான். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 அடி ஹைட்டில் ஹெல்த்தியாக இருக்குது. பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. லைட்டு தான் எங்கள் ஊரில் கிருஷ்ணகிரிலலாம் லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆனதுனால பாருங்கள் அந்த செடியில் இருக்கிற ஈரம் அப்படியே இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியான பிளான்ட்டு தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸில் உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிடும். பழத்தோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதோடைய பிக்சர்ஸ் கூட காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும் காய். அது லென்த்தாக அது உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பஞ்சு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அதுதான் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிளான்ட் எல்லாம் பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட் வச்சா இருக்குது. மிராக்கல் ஃப்ரூட்டில் பாருங்கள் எல்லாமே பாருங்க காய் இருக்குது பாருங்கள். காய் இருக்கும். ஒரு சில செடியில் பழமும் இருக்கும். இந்த செடியில் பழம் இருந்தது, அதை தேடுறதுக்கு வந்து நேற்று வேறு பறிச்சுட்டாங்க கஸ்டமரு. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய காயாகவும் இருக்குது பாருங்கள். இது பழம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் சூப்பராக இருக்கும். குட்டிஸாக தான் இருக்கும். சதைப்பற்று வந்து ரொம்ப கம்மி தான். உள்ள விதை தான் அதிகமாக இருக்கும், சதைப்பற்று ரொம்ப கம்மி தான். அந்த பிங்க் கலர் தோலுக்கு அப்புறம் ஒயிட் கலரில் கொஞ்சோண்டு தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பாவக்காய் அப்படியே கடித்து சாப்பிட்லாம். லெமன் எல்லாம் அப்படியே டேரெக்டாக வாயில் புழிஞ்சு விடலாம். அவ்வளோ இனிப்பாக இருக்கும். நீங்கள் கறிக்குழம்பு சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு காரமே இருக்காது, இனிப்பாக தான் இருக்கும். ரசமும் இனிப்பாக தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு பழம் தான் வந்து இது மிராக்கல் ஃப்ரூட்டு. பாருங்கள் எல்லாமே பூவோட ஃபுல்லாக நிறைய இருக்குது. 1-2 இல்லை, இது நிறைய செடியே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி ஹைட்டில் இருக்குது சார் இது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மில்க் ஃப்ரூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிராஃப்டட் இருக்குதுங்களா, கிராஃப்டட் பிளான்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர்லேயே உங்களுக்கு எல்லாமே ஃப்ரூட்டிங் வந்துடும். ஆல்ரெடி பூவோட இதெல்லாம் கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னொரு கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்குது. மில்க் ஃப்ரூட் மட்டும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுவுமே சூப்பராக இருக்கும். மேலே பார்க்கும்போது உங்களுக்கு க்ரீனில் இருக்கும், அடியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு கலரில் இருக்கும். ஸோ எந்த லீஃப்மே அந்த மாதிரி இருக்காது. 2 பக்கமுமே உங்களுக்கு க்ரீன் கலர் தான் இருக்கும். ஸோ அந்த மில்க் ஃப்ரூட் மட்டும் தான் உங்களுக்கு டபுள் சைடு அந்த மாதிரி ஷேட் வரும். ஒரு சைடு க்ரீன், ஒரு சைடு கோல்டு கலரும். அது பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் இருக்கும். உள்ளே வெட்டினீங்கனாக்கில் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஷேக் ஜூஸ்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் சீடு பிளான்ட்டையும் காட்டுற பாருங்கள். இது வந்து சீடு பிளான்ட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாகவே இருக்கும். பட் இது காய் வரத்துக்கு ஒரு 3 வருஷம் ஆகும். அது வந்து இன்னும் ஒரு 1 இயர்லேயே வந்துடும் கிராஃப்டடு. சீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆகிடும் காய் வரத்துக்கு. இதுவும் மில்க் ஃப்ரூட் தான். சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இது க்ரீன் ஆப்பிள்னு சொல்லிட்டு நிறைய நர்சரியில் ஏமாற்றி வித்துட்ருப்பாங்க. இது க்ரீன் ஆப்பிள் கிடையாது, மலையன் ஆப்பிள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்லேயே பழம் வந்துடும். வாட்டர் ஆப்பிள் பழம் போல தான் வரும். நிறைய நீர் சத்தானது நிறைய வரும் சார் இது.